சொல்லு. நீங்கள் பார்க்குறது இந்த கல் வந்து புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சதாசிவ கோணமணியில் ஏறும்போது பாதி தொலைவில் வந்து இந்த கல் இருக்கும். இந்த கல் தொட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போனீங்கன்னா சதாசிவனை ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்னும் பாதி தொலைவு இருக்குது. சொல்லு. நீங்கள் பார்க்குறது இந்த கல் வந்து புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சதாசிவ கோணமணியில் ஏறும்போது பாதி தொலைவில் வந்து இந்த கல் இருக்கும். இந்த கல் தொட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போனீங்கன்னா சதாசிவனை ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்னும் பாதி தொலைவு இருக்குது. சொல்லு. நீங்கள் பார்க்குறது இந்த கல் வந்து புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சதாசிவ கோணமணியில் ஏறும்போது பாதி தொலைவில் வந்து இந்த கல் இருக்கும். இந்த கல் தொட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போனீங்கன்னா சதாசிவனை ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்னும் பாதி தொலைவு இருக்குது. இங்க வா. இங்க வா. நம்ம அங்கங்கே போர்டு கூட ஷூட் பண்ணிருக்கலாம். ராஜா இன்னும் போகல கோயில் விட்டு. அம்மா நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நேரம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா எல்லா விதமாக பொருளை கிடைக்குது. சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை கிடைக்குது, மிக்சர் கிடைக்குது, காராத்து கிடைக்குது, பூண்டு கிடைக்குது, லாலிபப்பு கிடைக்குது, சீரட் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. தைலம் கிடைக்குது பாருங்க. முக்கியமாக பெரியவங்களாம் வந்தால் தலைவலிக்கும், தைலம் போட்டுக்கலாம். எங்கே இருக்கா லேசி பாருங்க. இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டே கிடைக்குது இந்த மலை மேலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டே லேசி கிடைக்குது, குறுக்குறு கிடைக்குது, பிஸ்கட் கிடைக்குது பாருங்க, குட் டே பிஸ்கட் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அவங்க சொன்னாங்க கேளு, அவங்கள்ட்ட பேசு. எல்லாமே வைக்கிறாங்க. பக்தர்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு கிடையாது, எல்லாமே கிடைக்குது. போண்டா கிடைக்குது பாருங்க, சுட 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 மிளகா பஜ்ஜி போடுறாங்க. என்ன பஜ்ஜி கிடைக்கும்? மிளகா பஜ்ஜி போடுறாங்க. அதனால பக்தர்கள் வந்து எப்பவுமே வரலாம். அப்படி தரு. இப்போ நீங்க பார்க்கறது வந்து சுட சுட பால். இருங்க வீடியோ எடுத்து. நீ பேசு. இது கொஞ்சம் தர இருக்கு. நீ பேசியா? இது வந்து பால் சுட சுட இருப்பாங்க. அருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. பாருங்க. இவ்வளோ பெரிய மலையிலும் இந்த மாதிரி காத்து கிடைக்குது. பால் சுட சுட இருக்குது. இது வந்து என்னன்னா சுக்காப்பி. சுக்காப்பிங்க இது. சுக்கு. அப்படி தரு. இப்போ நீங்க பார்க்கறது வந்து சுட சுட பால். இருங்க வீடியோ எடுத்து. நீ பேசு. இது கொஞ்சம் தர இருக்கு. நீ பேசியா? இது வந்து பால் சுட சுட இருப்பாங்க. அருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. பாருங்க. இவ்வளோ பெரிய மலையிலும் இந்த மாதிரி காத்து கிடைக்குது. பால் சுட சுட இருக்குது. இது வந்து என்னன்னா சுக்காப்பி. சுக்காப்பிங்க இது. சுக்கு. ரோலிங்.
வணக்கம் கிரீன் பிக்ஸ் டிவி நேயர்களுக்கு. இன்றைக்கி நாம் சதாசிவ கோணம், அதாவது புத்தூர்லேருந்து ஒரு 25வது கிலோமீட்டரில் சதாசிவ கோண மலையில் உச்சியில் இருக்கும். அதாவது நமக்கு மலைக்கு உச்சிக்கு வந்திருக்கோம். இந்த சதாசிவ கோண மலையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதுக்கு முந்தின நாள், மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள், இந்த 3 நாள் மட்டும்தான் இந்த மலையில் விசேஷம். வருடத்திற்கு 3 நாள் மட்டும்தான் இங்கே விசேஷம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இங்கே அவர் பார்க்கணும் வந்தாச்சு. எப்படிதான் பார்த்து தான் போகணும். நைட் நைட்டு காலைல வாங்க. பாதி கடல் தாண்டி ஆச்சு. பாதி கடல் நைட்டு உச்சக்கால பூஜைலாம் பாருங்க. அருள் தரும் ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயம் பாருங்க. எவ்வளோ ஜனங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ மக்கள், வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள் வராங்க. சிரமம் இல்லாமல் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தண்ணி போற இடம் போலுதுடா. ஆமா, மழை பெஞ்சா போவான் ஒரு காலத்துல. பஞ்ச பாண்டவர் காலத்துல போய் ரோலி. வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, உச்சியிலிருந்து டவுன் இறங்குற இடத்துல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்கலாம் நீங்கள், ஒரு ஆறு மாதிரி ஓகே. இப்போ நாம் வந்து ஒரு வர வழியில் ஒரு புத்து கோயிலில் இருக்கோம். இங்கே வந்து வெள்ளநாகம், இது மோஸ்ட்லி நீங்கள் ஆந்திராவில் பார்க்கலாம். இந்த மலை அடிவாரத்தில் வர வழியில் இந்த ஒரு புத்து கோயில். லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது வழக்கம். ஆனால் புத்து இருந்தால் கூட நம்ம இந்த 3 நாள் பாம்பை நம்ம பார்க்க முடியாது. பாம்பு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த 3 நாள் தவிர்த்து வந்தால் மேபி பாம்பு இங்கே இருக்கலாம். இதுதான் இந்த மலையோட பெரிய சிறப்பே. பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் எந்த புழு பூச்சியும் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கோயில் ஒரு சிறப்பான கோயில்னு நம்ம சொல்லலாம். ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம டப்புன்னு கூட வாய்ஸ் போட்டுருக்கோம். போட்டோ எடுக்க இதுவும் எடுக்கிறேன். அந்த இப்போ அந்த குளத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படியே சொல்லு. இப்போ வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. வாங்க. இப்போ இந்த கோயிலோட வரலாறு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே ஒரு முக்கியமான குளம் இருக்குது. அந்த குளத்தை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க என் பின்னாடி. இந்த குளம் வந்து மிகச்சிறப்பு மிக்க வாய்ந்த ஒரு குளம். இந்த குளத்தோட ஒரு முக்கியத்துவம் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மலையினோட மிகச்சிறப்பு வாய்ந்த குளம் இந்த குளம். வாங்க. இந்த சைடா அந்த சைடான்னு தெரியல. தண்ணி காணும். இல்லை, தண்ணி வருதுன்னு சொன்னார் அவர். இங்கே தான் தண்ணி, அதனால தான் இங்கே யாரும் வரல. இங்கே தண்ணி இருந்துச்சுன்னா வருவாங்க. அது வராரு. தண்ணி இல்லை, அவர் ஒன்று கடிக்கு வராது. இந்த இடத்துல எடுக்கலாமா? கட் பண்ணிக்கோ, கட் பண்ணி ஸ்பேஸ் பாருங்க. லைட்டிங் இருக்கா பாரு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இல்லை, இங்கே தண்ணி ஊற்றுதுனால தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் ஊன் இருக்கு. எங்கோ ஓடல், அதான் சொம்பில் எடுத்துக்கணும்னு சொன்னார். தண்ணி தண்ணி இதான் தண்ணி. சரி, நான் எங்கே உட்காரேன், உட்காந்துட்டு பேசுகிறேன். இந்த பக்கம் வா, நான் இப்படி அதுக்குப்பா தண்ணி எக்கச்சக்கம் அது இருக்கு நிறையா. அதுக்கு இப்போ குளம் குளத்தை காமிச்ச போதுமா? நீ இந்த பக்கம் வா. கட் பண்ணிட்டா
போட்டோம். கரெக்டாக ஒரு சூப்பராக ஒரு ஃப்ரேம் பார்க்கலாம். நீங்க உட்காந்துட்டேன்னா பெட்ரு, நீ கீழே உட்காந்துட்டேன்னா பெட்ரு. ரோல் போயிட்டுருக்கியா? கீழே உட்காந்துட்டு இப்படி இப்படி என்ன கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். தேவையில்லை, அப்படியே ஸ்டெடியாக இருக்கா கரெக்டாக. நல்லா இருக்காது. உட்காரு, ரொம்ப நேரம் பேசுவேன். கட் பண்ணுங்க, இது பாரு, அதில் உட்கார். ஃப்ரேம் நல்லா இருக்கா? ஆமாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒரு இட்லி எவ்வளோ வெத்து தெரியுமா? ஒரு தோசை 15 ரூபா சொல்லுவாங்க. சாப்பிட்ற மாதிரி தான் வாங்கணும். எதுக்கு வாங்கிறது? திட்டமாக வாங்கிட்டு திட்டமாக சாப்பிடலாம்ல. పత్తలన్నా మరుగుదొడ్డి ఎన్ని గంటలకు అన్నదానం చేస్తారు మీరు? 25 ఏళ్ళకి చేస్తారు. 25 ఏళ్ళ? ఓకే. 25 years. ఎన్ని రోజులు చేస్తారు? 3 రోజులు. బాగా చెప్పండి. మేము 3 రోజులు చేస్తాము. ఏమేమి ఐటమ్ చేస్తారని చెప్పండి. 3 రోజులు చేస్తాము. ఉదయం వచ్చి టిఫను, ఇడ్లీ, పొంగలి, సాంబారు, చట్నీ పెడతాము. మధ్యాహ్నం వచ్చి భోజనము, తాలింపు, వెజిటేబుల్ రైస్ చేసి పెడతాము. నైట్ వచ్చి సాంబార్ అన్నము, రసం అన్నము, పెరుగు అన్నము. ఎంతమంది భోజనం చేస్తారు? ఒక లెక్క ఉందా? దాదాపు ఎన్ని వేల మంది చెప్పండి. 5,000 మందా ఈ 3 రోజులకి? అది చెప్పండి. రోజుకి 5-6 వేల మంది. ఈ 3 రోజులకు గాను 15,000 మంది. చెప్పండి, చెప్తా చూడండి. చెప్పురా. రోజుకి 5,000 మంది తింటారు. 3 రోజులకు గాను 15,000 మంది దాకా భోజనం చేస్తారు. நாளைக்கு எதுவும் தமிழாது அது மேற்பட்டு இதெல்லாம் உலகம். புளி கூட இருக்குதாம்மா? புளி மிளகாய் எல்லாம் இருக்குதா? மேக்கோ யானை இதோ தண்ணி இது ஜனி இதெல்லாம் வந்து அது இதுவாகும். இதனாலே தண்ணியில் தண்ணி வரும். இந்த ஜொன்னையில் எப்பவுமே தண்ணி ஓடும். காலம் மாறி போச்சு. அந்த அம்மாட்ட 2 வார்த்தை முன்னெல்லாம் இப்படி எப்படி தண்ணி வந்துட்டு இருந்தது, என்ன ஏதுன்னு ஒரு 2 வார்த்தை கேளு. இந்த அம்மா கிளியராக சொல்லுது. எல்லாத்துக்கும் தண்ணி உண்டு. இப்போ தண்ணி கிடையாது, ஆகிப்போச்சு. தலை கட்டாங்க தண்ணி இல்லை. அப்படியே சொல்லுங்க, அதை பார்த்து. கிட்டவா, இங்கே வந்துரு. ஏதாவது பேசு இந்த கோயிலை பற்றி. தண்ணி வருதுன்னு சொன்னியா? அந்த 7 ஜனிலும் தண்ணி போகும். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து தண்ணியே கிடையாது. மானம் காஞ்சி போச்சு. போன வாட்டி தண்ணி இல்லை, இந்த வாட்டினாலும் அந்த காமாட்சி கோயிலில் தண்ணி வருது. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஆனை வரைக்கும் போயிருந்தது. இதுலலாம் எப்படி போயிட்டு? இப்போ வந்து தண்ணி கட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. அநியாயம் ஆட்சி நடக்கூடாது சார். குடும்பத்திலே நமக்கு சரியில்லை.